பாருங்கள், நல்லி எலும்பு குழம்பு பாருங்கள். சூப்பு வச்சேன் பார்த்தீங்களா, அந்த எலும்பு குழம்புக்கு போகிறேன். சூப்பை எடுத்துகிட்டு எலும்பு வேஸ்ட் பண்ணக்கூடாது, குழம்புக்கு போகிறேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய், ஒரு 4 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எலும்பு குழம்பு வைக்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணிடலாம். சட்டி அடுப்பில் வச்சிடலாம் பாருங்கள். சட்டி சூடாகட்டும். ஒரு 3 ஸ்பூன் அவ்வளோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரை ஸ்பூனு கடுகு பருப்பு சேர்க்குறேன். மசாலா ஐட்டம் பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்கலை பாருங்கள். ரொம்ப சேர்க்காத அளவுக்கு சிம்பிளாக வைக்கிறேன். கடுகு வச்சுட்டு இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். வெங்காயத்தில் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுலாம் பாருங்கள். தக்காளி சேர்த்துடலாம் பாருங்கள். உப்பு பாருங்கள், 1 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், அந்த இஞ்சி பூண்டு இடித்து வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பேஸ்ட் ஆகலை பாருங்கள், நல்லா குறகுறப்பாக இடித்து வச்சுருக்கேன். பாருங்கள், கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பாருங்கள். நல்லா ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலேயே கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இந்த நல்லி எலும்பு வேக வச்சா நல்லி எலும்பு சூப்புக்கு வச்சது சேர்த்துடலாம் பாருங்கள். சேர்த்து அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லி எலும்பு சேர்ந்து பாருங்கள். மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்க்கலாம் பாருங்கள். அவ்வளோதான். அப்படியே அது மசாலாவையும் வதக்கி விட்டுடலாம். இந்த எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அதுவும் சேர்ந்து அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு கிண்டி விட்டுலாம் பாருங்கள். நல்லா குழம்பு கொதித்து கொஞ்சம் ட்ரை ஆகி வரட்டும். பாருங்கள், எலும்பு குழம்பு சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கிண்டி விட்டுறலாம். சூப்பரான சுவையான எலும்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லித்தலை தூவிடலாம் பாருங்கள். அவ்வளோதான் பாருங்கள். நீங்களும் பார்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தேடில் எலும்பு குழம்பு வச்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.